எல்லாரையுமே நம்ம விட மாட்டோம். நிச்சயமா வெளியில வச்சுதான் பேசுவோம். யாரையுமே அலோவ் பண்றதே கிடையாது. இது எவ்வளவு ஒரு மட்டமான தாட். இது வந்து ஜாதி வெறி தான் காமிக்குது. ஒரு காம நிலையத்துல போய் ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த ஜாதிகாரங்களுக்கு பார்த்து தான் ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு ஒரு மரியாதை அந்தஸ்து என்னோட மரியாதைங்கிறது வந்து ஜாதினால வர்றது கிடையாதுமா. எப்படி இருக்கோங்கிறதுல தான் இருக்கு. உங்களை ஏன் வளர்க்கதான் நாங்க பாட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தா பெத்துக்காதீங்க. அவங்க எல்லாம் கேட்டு பாருங்க சார், நம்ம தெரிஞ்சே ஒரு பொண்ணை மட்டப்படுத்துறோமே, தெரிஞ்சே ஒருத்தவங்களை இப்படி பண்றோமே அப்படின்னு அவங்களுக்கு தோணாதா சார்? தெலுங்கு பேசுறவங்க 3 பேர் இருந்தா தமிழ் பேசுறவங்க ஒருத்தர் இருந்தா அவனை மட்டும் தட்டுறாங்க. அந்த இடத்துல மொழிக்கார மட்டும் தட்டலையா? ஜாதி தேவையா தேவையில்லைன்னு எந்த யங்ஸ்டர்ட்ட வேணா கேளுங்க சார், ஜாதி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஒருவரின் ஜாதியை கண்டுபிடிக்க நீங்கள் என்னென்ன முயற்சி செய்கிறீங்க? திருநெல்வேலிக்காரவங்கன்னா பேசிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிடும். ஓகே, டிஸ்ட்ரிக்ட கண்டுபிடிச்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ் டிஸ்ட்ரிக்ட வச்சு ஒருத்தருடைய ஜாதியை கண்டுபிடிக்க முடியாது. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். திருநெல்வேலி நாகர்கோவில் மாவட்டம்னா அந்த நாகர்கோவில் தெரிஞ்சு போயிடும். நீங்க எந்த ஊரு ஊரை கேப்பீங்க. எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு அப்ப நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? கடற்கரையோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அடுத்து கேட்டுருவோம். 10 கேள்வி கேட்கும் போது கடைசி முடிவுல ஜாதியை கண்டுபிடிச்சிடலாம். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு ஆணை கண்டுபிடிக்கிறத விட பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜன்னலின் வழியே அந்த உலகத்தையே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல நீங்க ரொம்ப புகழ்றீங்க. என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா எல்லாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும்னா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. நானும் எப்படியோ பேசி பாப்பேன். ஆனா அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப தெளிவா இருப்பாங்க எல்லாரும். நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல ஏற்கனவே நான் ஹெட்மாஸ்டரா இருந்தவன். நான் அவங்க பசங்களோட டைரி எடுத்து பாத்துருவேன். அதுல கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அவங்க உங்க ஜாதியான்னு கண்டுபிடிக்கிறதா முயற்சி. ஆமா, இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஸ்கூல் டைரியில காஸ்ட் மென்ஷன் பண்றாங்க. ஆமா, மென்ஷன் பண்றாங்க. அத வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது? நாங்க பேசும்போது நீங்க என்ன தெலுங்காரங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, நீங்க என்ன ஆளுங்க? நான் பட்டுன்னு கேட்டுருவேன். அவங்க உங்களை தெலுங்காரங்களான்னு கேட்டவனே டக்கு நீங்க. ஆமா, அவங்களையும் நாங்க கேட்டுருவோம். எங்களுக்கு பொது அறிவும் கம்மி, பொதுவாவே அறிவும் கம்மி. அதே மாதிரி அந்த தெருவுல யார் என்னென்ன ஜாதி அப்படின்றது வந்து எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க சொல்லலன்னா நான் கேட்டு தெரிஞ்சிருவேன். இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். அப்பியரன்ஸ பார்த்து கெஸ் பண்ணுவேன். அதுக்கு மேல ரொம்ப ரிஸ்க் எடுத்தது இல்ல. நான் ஸ்கூல் வச்சுக்கிறதுனால அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணும்போது ஜாதி அதுல பாத்து மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கறாங்க? இப்ப நம்மளுக்கு ஒரு உடம்புக்கு முடியல இல்ல ஒரு அவசர தேவைங்கும் போது அக்கம் பக்கத்துல ஜாதி மத பார்க்காம வந்து உதவுறவன் தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறான். அப்புறம் தான் வந்து தொலை தூரத்துல இருக்கிற உன்னுடைய உறவினர் அப்புறம் தான் வர்றான். அவங்க ஜாதி கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் தான் அப்பாராப்பட்ட விஷயம் தான் எல்லாருமே. உதவின்னு கேட்டு பாரு, ஒருத்த வந்து நிக்க மாட்டான். உதவின்றது எப்பவுமே அவசரத்துல தான் வரும். அப்ப வந்து எப்பவுமே வந்து நல்ல உள்ளங்கள், உதவி பண்ற உள்ளங்கள் இருக்கும் போது அது என்ன ஜாதின்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்க 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அந்த அழுகி போன சாதியை கட்டிட்டு தொங்குறீங்களே. ஜாதி அடிப்படையில இல்லாம யார் நல்ல உதவி மனப்பான்மை இருக்கோ அவங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். நல்ல மனசு இருக்கா உதவி பண்ணிட்டு போயிடும், அவ்வளவுதான். கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன். பெண்கள் சாதி பார்க்கிறார்களா? நம்ம ஜாதின்னு தெரிஞ்சுட்டா உடனே மாமே மச்சான்னு முதல்ல அந்த உறவை நம்ம கொண்டாடிடுவோம். வாங்க மூக்குல கொசு போயிடுச்சா? எல்லாரையுமே நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டோம். அதனால நம்ம ஜாதி அப்படின்னும் போது ஒரு சிலர் வெராண்டால வச்சு பேசுவோம். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு வரைக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? சரி, ஹால்ல வச்சு பேசலாம். ஒருத்தர் பெட்ரூம் கூட கூட்டு போய் நம்ம பேசலாம். நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அத வீட்ல? உங்க ஆளுங்கன்னா பெட்ரூம் வரைக்கும் அல்லது ஹால் வரைக்கும் அலோ பண்ணுங்க. ஹால் வரைக்கும் அலோ. ஐயோ அட தற்குறி நாயங்களா. இல்ல, நான் வெளியிலே வச்சு பேசுவேன். நிச்சயமா வெளியில வச்சு தான் பேசுவேன். யாரையுமே அப்படியே அலோ பண்றதே கிடையாது. லேடிஸ்னா நம்ம இல்ல. நான் இன்னொன்னு வச்சுக்கிறேன். உங்க பையன் இருக்காப்லையா? இப்ப அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? பொண்ணுதான் இருக்காங்க. பொண்ணு இருக்கு. உங்க பொண்ணோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, உங்களுக்கே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, சின்ன வயசுல படிக்கிறீங்க, ஆத்மார்த்தமான தோழி, சின்ன வயசுல இருந்து பழகுறாங்க. சரி, வேற வகுப்பை சேர்ந்தவங்க, வேற ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்கள உங்களுடைய ஹால் வரைக்கும் தான் உள்ள எல்லாம் அலோ பண்ணலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட கூட. யாரா இருந்தாலும் எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஓகே, அதுவே உங்க ஜாதியா இருந்துட்டா கிச்சன் வரைக்கும் அலோ பண்ணலாம். ஓ, பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் வேற ஜாதியா இருந்தா ஹால் வரைக்கும் தான். ஹால் வரைக்கும் தான். இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். அதுவே உங்க ஜாதியா இருந்தா கிச்சன் வரைக்கும் அலோ பண்ணுவீங்க. நிச்சயமா அலோ. இந்த ஐடியாவை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? எல்லாம் நம்ம ஃபேமிலில எல்லாரும் அப்படி. உங்க அம்மா எல்லாரும் அதே மாதிரி. நல்ல குடும்பம். இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு உங்க காஸ்ட் இல்லாம வேற வகுப்பை சேர்ந்த நெருங்கிய தோழி இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களையும் நீங்க ஹால் வரைக்கும் தான். அவங்க பேரு குமாரி பேபி. எங்க மாத சங்கத்திலேயே சீனியர் மெம்பர். இந்த விவரம் வந்து குமாரி பேபி தெரியுமா? எப்படி தெரியும் சார்? ஒன்னும் அந்த அளவுக்கு அவங்கள வந்து கூட்டு வந்து நம்ம கிச்சன் வரைக்கும் புழங்குற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். 12-13 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நான் வீட்ல ஹால் வரைக்கும் தான் உள்ள விடுவேன்னு சொன்னாங்களே. இது எவ்வளவு ஒரு மட்டமான தாட்.
இது ஒரு தாட்டா? இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்களா ஜாதி சார்பு கொஞ்சம் தான் இருக்கணும், ஜாதி வெறியை பத்தி நம்ம பேசலன்னு. இது வந்து ஜாதி வெறியை தான் காமிக்குது, இது வேற எதுவுமே காமிக்கல. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இவங்க எல்லாரும் பேசினது நான் இப்படி இருக்கேன், நான் வந்து மத்தவங்களை யாரையும் எதுவும் பண்ண விட மாட்டேன், என் குழந்தைங்க அவங்க எப்படி வேணா வளரலாம்னு சொல்றாங்க. எந்த வீட்டுல சார் அவங்க குழந்தைங்களை அவங்க விருப்பப்படி வளர வைக்கிறாங்க? கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. நாங்க இப்படி இருப்போம் அப்படின்னா இதுதான்ப்பா நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துல இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டன் ஏஜ் வந்தோடனே எல்லாரும் சொல்லி விட்டுறாங்களா? இவங்க அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ அதை சொல்லி கொடுப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். அவங்க நாளைக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம சமூகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஜாதி தேவையா தேவையில்லைன்னு எந்த யங்ஸ்டர்ட்ட வேணா கேளுங்க சார், ஜாதி தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசாலே பிடிக்காது. இவங்க திருப்பி 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 நாங்க எங்களுக்குள்ளாரே எப்படி இருக்கோம் எங்களுக்குள்ளாரே எப்படி இருக்கோம், எதுக்கு இருக்கணும்? ஏன் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட வந்து சமைக்கட்டு வரைக்கும் விட்டா என்ன ஆயிருப்போது? விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. அதனால நீங்க என்ன இழக்குறீங்க? ஏதாவது குறைஞ்சு போதா? எதுவும் ஆகுறது இல்லல்ல. நீங்க ஜாதி வேணான்றீங்க. ஆமா, சாதி சாமி ரெண்டுமே வெட்டி சுமையாத்தா, அது தூக்கி எறிஞ்சாதான் வேகமா நடக்க முடியும். ஆனா அது இல்லாம என்ன இருக்கு உலகத்துல? எதுவுமே கிடையாதுப்பா. யார் சொன்னா? யார் சொன்னா? உங்களுக்கு என்ன வயசுமா? புரட்டாசியுடன் 60 முடிகிறது. எனக்கு 53. 53 வருஷத்துல உங்க ஜாதினால இதனால நான் வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டேன், என் லைஃப்ல இதை மறக்கவே முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. எனக்கு ஒரு மரியாதை அந்தஸ்து என்னோட ஜாதி தான். மரியாதைங்கிறது வந்து ஜாதினால வர்றது கிடையாதுமா, ஏன் வராது? எப்படி இருக்கோங்கிறதுல தான் இருக்கு. என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க? நிச்சயமா ஒரு ஜாதினால தான் கிடையாது. எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். அதை கிடையவே புரிஞ்சுக்கங்க. கிடையாது. அது வந்து உங்களோட அறியாம, உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதா? உங்களோட ignorance அவ்வளவுதான். அது வந்து நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்க குழந்தைங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்கு, உங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் திணிச்சிட்டு தான் இருக்கீங்க. அது தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்க இருக்க போய் தான் இந்த காலத்துல குடும்ப வன்முறை, பாலியல் தொந்தரவு, எப்படி ஓட்டுற தெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் வந்துச்சு? இந்த பாரம்பரியத்தையும் இந்த பழக்க வழக்கத்தையும் நீங்க மாத்தணும்னு நினைக்கிற போதுதான் எல்லா விஷயங்களுமே வந்துச்சு. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு. அந்த எல்லோ கலர் ஷால் போட்டுக்கிற பொண்ணு பேசிச்சு, எனக்கு வந்து அந்த சர்க்கிள்குள்ள இருக்கேன், நான் அதுக்குள்ள கம்ஃபர்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்காங்களே. கம்ஃபர்ட் இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. மக்கள் அரிசிக்கும் மண்ணெண்ணுக்கும் மணிக்கணக்கா கியூல நிக்கிறாங்க. சமூகங்கிறது என்னங்க? எல்லா பேரும் சேர்ந்து இருக்கிறது தானே சமூகம். நம்மளுக்கு கீழே கஷ்டப்படுறவங்க பட் நீங்க அந்த கம்ஃபர்ட்டை மீறி வெளியில வர தயாரா? கண்டிப்பா தயார் சார். நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், மனிதனா மதிக்கணும். ஏன்னா But உங்க வீட்ல ஒத்துப்பாங்களா? எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க சார், அது எனக்கு கண்டிப்பா தெரியும். அவங்கள மாத்துறதுக்கு முயற்சி தான் பண்ண முடியும். அப்படி ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக என்னோட சுய விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா? இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். நான் வந்து எங்க அம்மா அப்பாக்காகவோ, என் அண்ணனுக்காகவோ, அக்காக்காகவோ நான் வாழ்க்கை நடத்தலாம். எது வரைக்கும் வாழ்க்கை நடத்தலாம் சொல்றா, இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. கொஞ்ச நாள் வாழலாம், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் தான் வாழ போறேன். உங்களை இவ்வளவு நாள் வளர்த்து ஆளாக்கி உங்களை பார்த்தவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உன்னை சொல்லிருங்க 10 மாசம் சுமந்தா பால் கொடுத்தா அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க? கல்யாணம் பண்ணா குழந்தை பெத்துக்கிறது வருது பிராக்டிகலான ஒரு விஷயம். அதெல்லாம் ஓகேங்களா? பெத்தா வளர்க்க தான் செய்யணும். உங்களை ஏன் வளர்க்க வளர்க்கதானே நாங்க செய்யணும். பாட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தா அப்பலாம் என்ன பெத்துக்காதீங்க. பெத்து ரயில்வே ஸ்டேஷன்ல வர்றதுக்கு பெக்காம இருந்தா என்னங்கற? இத பாரம்பி, நீ எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா அத சொல்லு. சிம்பிள் மா. இப்ப நீங்க ஒரு பையனை லவ் பண்றீங்க, ஒரு காதலிக்கிறீங்க, அவர் வேற இது சேர்ந்து உங்க வீட்ல ஒத்துக்கல, வாட் வில் யூ டு? குட் क्वेश्चन. எவ்வளவு தூரம் போராட முடியுமோ அவ்வளவு தூரம் போராடி ஒத்துக்க வச்சு கண்டிப்பா திருமணம் பண்ணுவேன் சார். அதுக்காக நான் ஓடி போட மாட்டேன், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா. என் தரப்புல நியாயம் இருக்கும் போது அதை நான் ஒத்துக்க வச்சுதான் ஆகணும். வெயிட் பண்ணுவேன். என் அம்மா அப்பா பிளஸ் அண்ணா அக்கா இவங்க 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். இந்த 4 பேருமே நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா? என்ன மீறி என்ன வந்து அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஜாதிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக என்ன ஒதுக்கப்பட்டு வேற யாருக்கா திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணி கொடுக்குற 3 நாள் இருப்பாங்களா? 10 நாள் சொந்தக்காரங்க இருப்பாங்களா? அதுக்கப்புறம் நான் தானே வாழணும். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்க தான். இப்போ உங்க வீட்ல நீங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்களா? வாட் இஸ் தி கண்டிஷன்? சார் எங்க அப்பாவே இங்க இருக்காங்க சார், வேணா கேளுங்க. சரி, அந்த பையன் எவ்வளவு நல்ல பையன்? ரொம்ப நல்ல பையன் சார். தங்கம்னாலும் தங்க, சாதாரண தங்கம் இல்லங்க, சொக்க தங்கம். ஒரு அலுவலகத்திலயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், சுற்றுப்புறமா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களோட இன்னொருத்தவங்களை எப்படி மட்டம் தட்டலாம்ன்ற ஆள் மனசுல அவங்களால வேற எதுலயும் பண்ண முடியாத சூழ்நிலை. தெரியாத சாதியை எதுக்கு தேடி தேடி அலைகிறீங்க? ஒருத்தவங்க 4 பேர் ஒர்க் பண்ற ஒரே ஒரு சின்ன ஒரு இடத்துல அவங்களை விட என்னால திறமையா என்னால வெளிப்படுத்த முடிய ஒரு விஷயத்தை தேடுறாங்க. என்ன எந்த இடத்துல தட்டலாம், என் ஜாதி அந்த இடத்துல நிக்குது. இந்த காலத்துல இப்படி கூட உண்டா? அவங்க வந்து அங்க வந்து பெஸ்ட்னு காமிச்சுக்கணும். வேற வழி தெரியாத ஒரு சூழ்நிலையில தான். அது மட்டம் தட்டுறது அப்படின்றது நம்மளை விட கொஞ்சம் கீழ் நிலையில இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணி பாக்குறது இயல்பா நமக்கு இருக்கு. சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அது ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லு. ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஜூனியர் மோஸ்ட் யார் வராங்களோ அவங்கள நம்ம எப்பயுமே அவங்க டேலண்டா இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் மட்டம் தட்டுவோம். ரைட். அது தப்பா சரியா? அது தப்பா சரியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அது சரியா தப்பானே? ரொம்ப தப்பு. தப்பு தானே? அப்புறம் ஏன் செய்றீங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க.
அந்த நீல சரி அவங்கள சொல்லக்கூடாது, அவங்க உள் மனசுல ஜாதி நாங்க தெரிஞ்சுக்கிறோம்ன்றாங்கல்ல சார். மீதி தெருவுல இருக்கவங்கள நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? அப்படி என்னதாயா பெருமை கண்டிட்டீங்க? என்ன நமக்கு அந்த என்ன வேலை? நம்மளுக்கு வீட்டுல நீங்க கண்டிப்பா யோசனை பண்ணி பாருங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை விட்டுட்டு அதை தாண்டனா அந்த இடத்துல நான் பெஸ்ட்னு காமிச்சுக்கணும். சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன் அந்த பெஸ்ட் நம்ம வெளியில வரலாம். இவங்க பேசுறது கிளியரா பேசுறாங்க. இது யார்ட்ட பதில் இருக்கு? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. அதாவது அவங்கள நான் அடிக்கணும்னா எதுக்கு ஜாதியை நான் தேடுறேன்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவன் என்னை விட கீழானவன் என்று இந்த சமூகம் சொல்லுகிற அந்த ஜாதியில் இருந்தான்னா சோலி முடிச்சு அவன் BMW காரே வச்சுதான் சேர்த்தான், ஒரே அடி அடிச்சிடலாம். அந்த ஜாதி அடையாளத்தை சொல்லி அவன் அடிச்சிடலாம். அதுக்கு தான் தேடுறீங்க நீங்கங்கறாங்க அவங்க. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ரைட், நான் நேரா வந்துட்டு நீங்க என்னமா பண்றீங்க? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அவங்க. உங்கள்ட்ட ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருதுங்க. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. 2 பேர் வராங்க டீச்சர் வேலைக்கு. 2 பேருக்கு ஈக்குவல் குவாலிஃபிகேஷன், ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ், நல்லா படிக்கிறவங்க. 2 பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. வளைய விரிக்கிறான் வம்பளுக்குறானே. ஒரு ஆளு உங்க ஆளுங்க, இன்னொருத்தங்க வேற ஆளு. யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க? என்னோட ஜாதிக்காரன். உங்க ஆளு தான் அப்பாயின்மெண்ட். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். ஒரு பிரேக். இப்ப இவங்க சார்ந்தது சாதாரணமா இருந்தாலும் இது உண்மையாவே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். அந்த டீச்சர் தவறு செய்து விட்டார்கள் அப்படிலாம் ஒண்ணு இங்க பேசாதீங்க. நம்ம ஊர்ல பல பேர் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா மட்டத்திலையும் நடந்துட்டே இருக்கு. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது. உங்கள் ஜாதியை தெரிந்து கொள்ள விரும்பியவர் எப்படி அதை தெரிந்து கொண்டார்? அதை சொல்றதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன். என் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கா, நான் அவளுக்கும் எங்களோட ஜாதி தெரிஞ்சுக்கும். ஆனா ஒருத்தி புதுசா ஒரு ஃப்ரெண்ட் சேர்ந்துட்டா, அவ ஜாதி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு. இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல நீ பாரு, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், 2 நாள் டைம் கூட அப்படின்னு கேட்டா, என்ன எப்படி கண்டுபிடிப்பா? ஏமா உன் வேலையை நீ பாரு, அவங்க எந்த ஜாதி இருந்தா நமக்கு. காமராஜர் அந்த காலத்துல திட்டம் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கூரி படிக்க அவசரம். நீ என்ன வேலைக்கு படிச்சுட்டு நாங்களா ஏதோ ஒரு பிரைவேட் ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம்ல, நீ என்ன பண்ண போற? உன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வா, நான் வேலை வாங்கி தரேன். உன் பிரச்சனை டிப்பர் லாரி வச்சு ஆடுற அளவு இருக்கு. நீ எதுக்கு அடுத்த பிரச்சனை தலையிடுற? வாங்கிட்டு வேலையை வாங்கி தரல, ஒண்ணு தெரியல. நான் பாத்துட்டு பத்தியா கண்டுபிடிச்சிட்டு பத்தியா சொன்னேன். எனக்கு பயங்கர டென்ஷன். ஒருத்தங்க அவ எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருப்பா. இன்னும் 2வது விஷயம், இன்னும் இதை விட கொடுமை. எங்க பக்கத்து வீட்டு ஒரு பெரிய அவங்க சொல்ற மாதிரி இல்ல பொழுது அவங்களும் என் கேரக்டரா இருப்பாங்க. எதுக்கு ஜாதி எல்லாம் நம்ம சொல்லிட்டு நம்ம நல்லா பழகலான்ற கேரக்டர் தான் இருக்காங்க. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மாட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஏமா பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, நாங்களாம் பாக்க எல்லாருக்கும் ஜாதகம் கொடுத்துட்டோம், எனக்கு தெரிஞ்ச ஆள்லாம் இருக்காங்க, நான் கொடுக்குற ஜாதகத்தை கொண்டு வா. நீ அப்படி வரியா? பொண்ணும் பாக்கல, அந்த பிள்ளைக்கு வந்து மாப்பிளையும் பாக்கல, அவங்க எந்த ஸ்டெப் எடுக்கல, தெரிஞ்சுக்கிட்டேன்ற ஒரு பீத்தல். ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல சார். என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும், இல்ல நாம சுத்தணும். அந்த ஜாதி அப்படி கண்டுபிடிச்சு நம்மளோட வேலை என்ன? அடுத்தவங்களோட ஜாதி எப்படி இருந்தா நமக்கு என்ன கிடக்கு? ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளிய வர போறீங்களோ? இதெல்லாம் எதுக்கு சார் செய்யறாங்க? வேற வேலை இல்ல இந்த உலகத்துல. இது என்ன கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு ஒரு கோவமான ஒரு விஷயம் வச்சாங்க. என்னுடைய கேள்வி அவங்களுடைய கேள்விதான். அது என்ன தருது உங்களுக்கு? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டி திட்டுவேன். சொல்லிடு ராஜா. ஏன் அப்படின்னா உங்களுடைய அமைப்புகள் எங்களை காப்பாற்றப்படவில்லை. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இன்னைக்கு ஜாதியை சப்போர்ட் பண்றீங்க, ரைட்டா? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. பொலிட்டிக்கல் ரீசன் கிடையாது சார். ஒரு காவல் நிலையத்துல போய் ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த ஜாதிகாரங்களுக்கு பார்த்து தான் ஹெல்ப் பண்றாங்க. இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி காவல் நிலையங்கள் முழுக்க ஜாதி பார்க்கின்றனங்கிறது தவறு இல்ல. ஒரு சில இடங்கள்ல எல்லா இடத்துலயும் இருக்குமா? எங்க இல்லன்னு சொல்லுங்க. முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, சில இடங்கள்ல நடக்குது. ஒண்ணு புரியல. சில இடங்கள்ல நடக்கக்கூடிய தவறுகளை ஒட்டுமொத்த இந்திய சமூகம் முழுக்க நடக்கக்கூடிய தவறுகளாக நீங்க முன்வைப்புதுன்னா அது தவறாயிடும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. எவ்வளவு பேர் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கிறதுல ஜாதி பாக்குறீங்க? இப்ப ஜெனியூனா வைங்க. ஓகே, ஏன் பாக்குறீங்க? எனக்கு வேற ஜாதினா எனக்கு அதே தான் அன்னீசியா இருக்கும். அன்னீசியா இருக்கு. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. ஓகே, வேற? பூஜை அறையில சாமி விளக்குலாம் விளக்கும் போது பாப்போம். அதாவது பூஜை அறையில எல்லாம் அவங்க வந்து புலங்கணுமே, வேற ஆளா இருந்தா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக பாப்பீங்களா? அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். வேற? இல்ல சார், நம்ம இப்பெல்லாம் கிச்சன்ல தான் வந்து சாமியாரா இருக்குது, அதனால வந்து மத்த ஆளுங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு பிடிக்காது. யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. அதனால தெரிஞ்சவங்க இப்போ வந்து நம்ம ஆளுங்க அப்படின்ற ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களை சேர்த்துப்பாங்க. யுவர் செலக்டட், யுவர் அன்செலக்டட். வேற? சிம்பிளா சொல்லணும்னா நீட்னஸ் சார். எங்க ஆளுங்க எங்க எப்படி வச்சிருப்போம் அவங்களுக்கு தெரியும். அதே மத்தவங்கள நாங்க வந்து கூப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து நாங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதான் ஹால், சோஃபா போட்டுக்கலாம், படுத்துக்கலாம், உட்கார்ந்துக்கலாம். சோ அவங்க இப்படிதான் வைக்கணும் அப்படிதான் வைக்கணும். பட் எங்க ஆளுங்கன்னா உங்க பழக்க வழக்கம் தெரியும், நீங்க எப்படி சுத்தமா வச்சுப்பீங்கன்னு தெரியும், அதனால உங்களை வச்சுக்கிறீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இதுலயே நான் வேற ஜாதியால வேலைக்கு வைத்துக் கொள்வேங்கிறவங்களும் இருக்கீங்கல்ல, நீங்க எப்படி அதை வச்சுக்கிறீங்க? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. எங்களையே ஆள் வச்சுக்கணுங்கிற உடன்பாடு கிடையாது. வேற யாரா இருந்தாலும் மனிதாயமான அடிப்படையில் அவங்களுக்கு பண தேவை இருக்கு, அவங்க வந்து வீட்டுல வேலை செய்யட்டும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும். ஹஸ்பண்ட் இருந்தவங்க குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு. அப்ப மனிதாயமானம் தான் தெரியணுமே தவிர அப்ப வந்து ஜாதி வந்து அங்க பேச முடியாது சார். நீங்க நல்லவையா.
ஒரு மன சந்தோஷம் கிடைக்குது, ஒரு திருப்தி. ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஒரு வேலை கொடுத்து அதனால அவங்கள வந்து லைஃப் அவங்களுக்கு ரன் ஆகுதுன்னா அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். 4 பேர் சாப்பிடுவோம்னா எதுவுமே தப்பு இல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வேலை ஆள் கிடைக்கிறதே பெருசு. இதுல வந்து எனக்கு இந்த ஜாதியில தான் வேணும் அந்த ஜாதியில வேணும்னு சொல்லல, யாரு வந்தாலும் சரி. நல்ல ஜனங்க கிடைக்கிறது கஷ்டம்யா. வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆளு கிடைக்கிறதே கஷ்டம். அதனால நாங்க அந்த ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டோம். அவங்க எங்களை செலக்ட் பண்றாங்க, இவங்க வீட்டுல வேலைக்கு போலாமா அவங்க வீட்டுல வேலைக்கு போலாமா. சாதி சார்போடு நான் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு வர என்ன காரணம்? இப்ப என்னோட காலேஜ்ல நடந்த ஒரு சம்பவத்தால தான் நான் இந்த மாதிரி ஒரு அட்டிடியூட்க்கு வந்தேன். வாங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் நாங்க எல்லாருமே ஒரே இதுல தான் இருந்தோம். அவளோட இதோ கேஸ்ட் பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்குலாம். சோ என்னன்னா அவளை வந்து ரொம்ப டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. சோ அந்த மாதிரி டீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு லோன்லினஸ் மைண்ட் அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டா. அவளுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. அது இந்த நாள் வரைக்கும் போகவே இல்ல. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. இவங்கலாம் சொல்றாங்கல்ல, நான் வந்து தெரிஞ்ச மட்டப்படுத்தல, நான் வந்து அப்படியே இதுவா சொல்லுவேன்ட்டு. இவங்க ஒதுக்கி வைக்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? இவங்க சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? இவங்க ஒதுக்கி வைக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து லோன்லினஸ்ல இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கா. எந்த காலேஜ் மாதிரி? காலேஜ். இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். என்ன செய்வாங்க? ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க சார். அவ என்ன பண்ணாலும் நீ உட்காரு, உனக்கு தெரியாது. என் கண்ணுக்கு நேரம் நடந்ததை நான் பார்த்தேன் சார். இத்தனை பேர் நான் ஜாடையா பேசினேன், ஒரு ஜாலிக்காக பேசினேன்னு சொல்றாங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். பட் ஆனா நைட்டு தூங்கும்போது அவங்களுக்கு அந்த நிம்மதி வருமா சார்? அவங்க எல்லாம் கேட்டு பாருங்க சார், கில்ட்டியா இருக்காது மனசு. நம்ம தெரிஞ்சே ஒரு பொண்ணை மட்டப்படுத்துறோமே, தெரிஞ்சே ஒருத்தவங்க இப்படி பண்றோமே அப்படின்னு அவங்களுக்கு தோணாதா சார்? மனுஷனா நீங்க எல்லாம் அவளுக்கு ஆசையா இருக்கு எங்களோட வந்து பேசணும் பழகணும்னு. பட் அவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சதுனால தானே சார் இப்படி நடக்குது. இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல சார். அதனாலதான் இதை விட்டு வெளில வந்தேன். சூப்பரப்பா. நான் வந்து என் மைண்டுக்கு நான் சரியா இருக்கணும். அது எப்படின்னா, இப்ப சமுதாயத்துக்காக ஒண்ணு வீட்டுக்காக ஒண்ணுல என்னால இருக்க முடியாது. நான் இப்படிதான் சரியா இருக்கணும். உங்களை மாதிரி பயந்து அடிமையால என்னால வாழ முடியும் அப்படின்ற அது இப்ப வந்து அவங்க சொன்னாங்க பாருங்க, நான் அப்படி பார்த்தே வளர்ந்துட்டேன். ஏய், நீங்க எங்கன்றா வரீங்க? உங்களதான் சலதான வைக்கணும். இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நான் வந்து இப்படி இருக்கேன், என் குழந்தை அப்படி இருக்கணும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு அம்மா தான் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் ஒரு குழந்தைக்கு. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். நம்ம சொல்லியே தர தேவையில்லையே. நீ இப்படி போய் பண்ணி இன்னொரு ஜாதி வந்து ஹேட் பண்ணி சொல்ல தேவையில்லை. நீ செய்யறத பார்த்தே அதுக்கு பதிஞ்சிட போகுது. நாளைக்கு அது அப்படிதான் இருக்க போகுது. பிள்ளைங்க மனசுல அசத்தை வதிக்காதப்பா. உன் விருப்பத்தை விட்டுடு, அதுல இருந்து வெளியே வந்துரு. இன்னொருத்தவங்களோட நீ என்ன வேற ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு அந்த நக்கல் இருக்க கூடாது. தனக்கு நாக்கு இருக்கிற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவல இன்னொரு சொல்லிட்டான். இன்னொருத்தவங்களை பார்த்து கேட்காத, உன் மருவ வேற ஜாதி கல்யாணம் பண்ணிச்சா விட்டுரு, அதெல்லாம் கேட்காதீங்க. அதனால அந்த மாதிரி மனசு எனக்கு வேண்டாம். நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். அது வந்து உண்மைதாங்க. எதனால நான் வந்து பெரியவன், எனக்கு வந்து பலம் இருக்குன்றதுனால அவங்கள மட்டம் தட்டுறதுக்காக போறோம். ஆனா எல்லா இடத்துலயும் அது மாதிரி நடக்கிறது கிடையாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன் ஒரு மொழிக்காரன் இன்னொரு 3 மொழிக்கு தெலுங்கு பேசுறவன் 3 பேர் இருந்தா, தமிழ் பேச ஒருத்தர் இருந்தா அவனை மட்டும் தட்டுறாங்க அந்த இடத்துல. மொழிக்காரன் மட்டும் தட்டலையா? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஜாதிகாரன் மட்டும் தான் மட்டும் தட்டுறானா? ஒரு நாடுனாக்கா தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னா அங்க ஒரு இந்திக்காரன் இருந்தாக்கா அவனை மட்டும் தட்டுவாங்க. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அப்படிதான் சார் இருக்கு எல்லா இடத்துல. மனிதனுடைய இயல்பே அதுதான். ஜாதிகாரன் கிட்ட மட்டும் நீங்க ஏன் பாக்குறீங்க? See, nobody is perfect. நம்ம படிச்சு இயல்பை மீறணும். நம்ம அதுதான் நான் சொல்றேன். இந்த அம்மா சொன்னாங்களே, நான் வந்து அந்த இது வரைக்கும் தான், ஹால் வரைக்கும் தான், நம்மளே அப்படி இருந்தா அவங்க கொண்டு அந்த வாசலோட நிறுத்திடும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இவங்க எல்லாம் சேர்ந்து அடுத்தவங்க அமுக்குறாங்க. ஆனா இந்த சமூகமே அப்படித்தான் இருக்குங்கிறாங்க. அது சரியா தப்பாங்கிறது அடுத்தது. இந்த நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல அரசியல்வாதிக்கு திருந்தணும். ஆனா எல்லா இடத்திலும் 2 பேர், அது இனமா இருந்தாலும் சரி மொழியா இருந்தாலும் சரி, இன்னொரு ஆளை அமுக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்கிறான். என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். அசால்ட் ஆறுமுகம் அடுத்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டான்டா.